ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாலுசாரா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பாலாப்பூர் பெரிய விநாயகர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது செகண்ட் டே. ஸோ வீட்டில் டியூஷன் பசங்களுக்கு எல்லாம் பிரசாதம் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு நாங்கள் விநாயகர் பார்க்க. ஸோ போகிற வழியில் பெரிய தம்பிக்கும் சொல்லியாச்சு வந்துருங்கன்னு சொல்லி, அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ போகிற வழியில் என்னோட பழைய ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் விநாயகர் எல்லாம் பார்த்துக்கிட்டே கிளம்பி வந்துக்கிட்டே இருந்தோம். நிறைய விநாயகர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்து வீடியோ எல்லாம் எடுத்தோம். ஆனால் கொஞ்சம் ஃபோட்டோஸுங்க கிளியராக இல்லைங்கிறனால அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணல. பார்க்கலாம், நீங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே பெரிய பெரிய விநாயகர் தான் போட்டிருந்தாங்க. அட்லாஸ்ட் நாங்கள் இப்போ பாலாப்பூருக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஃபுல்லாக இது ரொம்ப விசேஷமான பாலாப்பூர் விநாயகர், ஹைதராபாத்லேயே ஃபேமஸ். இங்கே உள்ள லட்டு லேக்ஸ்க்கு மேலே தான் போகும் ஏழை விட்டா. ஸோ அதனால தான் இது ரொம்ப ஃபேமஸான விநாயகர். இப்போ வந்தாச்சு, பெரிய தம்பியும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸு, இயர்ரிங்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். வரும்போது வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாரா மட்டும் நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி. ஆனால் போகும்போது எதுவுமே வாங்கி கொடுக்கல அவ. அதுக்கப்புறமா இங்கே இந்த இயர் என்னன்னா சின்ன திருப்பதின்னு சொல்லி ஸ்வர்ணகிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் என்னோட வீடியோவில் அப்லோட் பண்ணேன்னா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அதுவும் ஒரு நாளைக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அதோட இதுதான் எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸில் மட்டும் ஸ்வர்ணகிரி மாதிரி சின்ன திருப்பதி மாதிரி போட்டு, அப்புறமா உள்ளே மட்டும் விநாயகரை வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கூட்டங்கிறனால இந்த தடவை சீக்கிரமாகவே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க, யாரையும் நிற்க விடாமல். ஃபோட்டோஸும் அதிகமாக எடுக்க விடலை. லாஸ்ட் இயர் நாங்கள் போயிருந்தப்போ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம் எல்லாமே. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் லேட்டாக போயிருந்தனால எங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க விடலை. ஃபுல்லாக தான் ரிஷ்ஷாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் ஃபோட்டோஸ் எடுக்க விடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே விநாயகர் என்ட்ரன்ஸில் சிலையை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பெருமாளோட 2 ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபுங்க 2 இது ஃபுல்லாகவே ஃப்ளவர்லேயே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது பெருமாள் விஷ்ணு படத்துன்னு இருக்கிற மாதிரி. இந்த விநாயகரோட ஃபேமஸ் என்னென்னா, லாஸ்ட் இயர் என்னென்னா கண்ணு மூடி திறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த தடவை என்னென்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு தெரியாது இந்த தடவை என்ன வச்சுருக்காங்கன்னு. ஆனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபுல்லாகவே வீடியோ தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட்டுன்னு அப்படின்னு நிறைய எடுத்திருந்தாங்க, இருந்தாலும் நிற்க விடலை. அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே போக சான்ஸ் இல்லையா, விஐபிக்கு மட்டும்தான் சான்ஸ் இருந்துச்சு. அதில் லக்கியாக சாரா மட்டும் உள்ளே கிளம்பி போயிட்டான். போய் சாமியை கும்பிட்டுட்டு காலெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா குங்குமம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வச்சேன். அன்எக்ஸ்பெக்டடு. நானும் போவேன்னு நான் நினச்சி பார்க்கல. அதுக்கப்புறமா நானும் சின்ன தம்பியும் 2 பேருமே உள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே போயாச்சு. விஐபியோட இதில் போய் உள்ளவும் ஃபோட்டோ எடுத்து சாமியும் கும்பிட்டுட்டு வந்தோம். ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு லக்கு தான், பக்கத்துலேயே போய் சாமியெல்லாம் கும்பிட்றதுங்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது. அது என்னன்னு தெரியல, இந்த தடவை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிறோம். ஆக்சுவலாக சொல்லியிருந்தால லாஸ்ட் இயர் கண்ணு மூடி திறக்கிறது, இந்த இயர் என்னென்னா காது ஃப்ரண்ட்டு பேக் போகிற மாதிரி இந்த விநாயகருக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ அது பார்க்க தான் போயிருந்தோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, பார்க்க த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பி வெளியே வந்தாச்சு. கிளம்பி வரும்போது மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துச்சு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எல்லோரும் குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு இருந்தால், பார்த்தா எங்கள் ஹஸ்பண்டுக்கு கார் பைத்தியம் இல்லை. ஸோ அவர் கார் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி அடம்பிடிச்சி கார் வாங்கிட்டார். பாப்பா மட்டும் எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு அட்லாஸ்ட் வந்தாச்சு.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோ விநாயகர் எடுக்கிறது தான் வீட்டிலேருந்து எடுத்து தண்ணியில் கரைக்கிறது தான் வீடியோ பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.